சரி, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். எல்லாரும் ஆயத்தமாயிருங்க. தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொண்டு நடப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு தான் நம்ம எதனால் நம்ம பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக்கப்படுவீர்கள் இல்லையா? தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை சுத்தமாக்குமே. வேறு எதுவும் நம்மளை சுத்தமாக்கவே முடியாது இந்த உலகத்தில். இதை கொண்டு நம்ம சுத்தமாகலாம், அதை கொண்டு சுத்தமாகலாம், இந்த பரிகாரத்தை செய்யலாம், அந்த நதியில் போய் முழுகலாம், இந்த நதியில் போய் முழுகலாம் என்று சொல்லி இன்றைக்கி நதிகளெல்லாம் தேடிக்கொண்டு ஓடுகிறார்கள். போய் என்ன பண்ணுறாங்க? பாத யாத்திரையாய் நடந்து போகிறார்கள். இங்கே போகலாம், அங்கே போகலாம் சொல்லி எந்த தண்ணியில் போய் முழுகி நம்மளை சுத்தமாக்கி கொள்ளலாம், நம்ம கர்மெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் அப்படிப்பட்ட நோக்கத்தில் போய்கின்னு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையே இல்லை பாருங்கள். அதெல்லாம் ஒன்றுக்கு ஒத்த பைசா கூட புரோஜனம் கிடையாது. கடுகு அளவுக்கு கூட புரோஜனமே இல்லை. பாவம், அவங்களுடைய இதுதான் வீணாகுது. என்னது? அவங்களுடைய முயற்சி தான் வீணா போதே கண்டி அதனால் எந்த பலனும் கிடையாது. நம்ம யாரையுமே குற்றப்படுத்தலை பாருங்க. ஏன்னா தெரியாமல் நம்மளும் ஒரு காலத்தில் அறியாமைனாலும் தெரியாமைனாலும் இந்த பிடிப்பு நம்ம செய்து கொண்டு வந்தோம். நானும் ஒரு காலத்தில் அப்படிலாம் என்னமோ பண்ணியிருக்கிறேன். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நான் ஒரு காலத்தில் செய்தவனாக இருந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அநேகர் பாமர மக்கள் அநேகர்கள் இதை அறியாமைனால இங்கே போய் நம்ம கர்மத்தை தீர்க்கலாம், நம்ம இங்கே போய் பரிகாரத்தை செய்யலாம், இங்கே போய் நேர்த்திய கடனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அநேகருக்கு போயிட்டு நதிகளெல்லாம் தேடி தேடி போகிறாங்க பாருங்கள். கைலாசம் இதுக்கு போகிறாங்க இல்லையா? எதுக்கு போகிறாங்க? பாத யாத்திரையாக போயிட்டு எதுக்கு போவாங்களே, காசி ராமேஸ்வரம் அங்கெல்லாம் போனால் நல்லா அங்கே அங்கே என்ன நதி இருக்குது அந்த நதியில் போயிட்டு நம்ம முழுகலாம். காசி ராமேஸ்வரம்லாம் போகிறாங்க இல்லையா? பாவம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது என்ன நினச்சிக்கிறாங்க, இவர் நாகமாய் என்கிற ஒரு படைத்தலைவன் நாகமானை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த நதியில் முழுகுனா உனக்கு அது தேவனும் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்வதற்காக நதியை அந்த இடத்துல பயன்படுத்தினார். அதேமாரி ஞானஸ்தானம் எடுப்பதுக்கு யோதா நதியை தான் பயன்படுத்துனாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம். நதியில் முழுகி ஞானஸ்தானம் எடுத்துட்டு, அதாவது யோதா நதியில் முழுகினா உங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும்னு சொல்ல, ஞானஸ்தானம் எடுப்பதுக்கு பயன்படுத்தினாங்க அந்த நதியை. அதை இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்க, நதிகளை போய் நதிகளில் முழுகினா நம்ம நம்மளுடைய கர்மம் நீங்கிடும், நம்மள 7 நாட்டிய பிசாசு தண்ணியை நீங்கி போயிடும், அது போயிடும், இது போயிடும், தரித்திரம் போயிடும், பாவம் போயிடும் சொல்லி காசி ராமேஸ்வரம்லாம் போயிட்டு இன்றைக்கி அதை பண்ணுறாங்க. நாகம்மா நதியில் முழுகுறதுனால குஷ்டரோகம் நீங்கினது இல்லையா? அதனால் நம்மளுடைய வியாதிலாம் நீங்கி போயிடும். இல்லை பாருங்க, அப்படிலாம் ஆண்டவர் வைக்கல. எதில் கொண்டு தேவன் நம்மை சுத்தமாக்குவான்னா அவருடைய வார்த்தை தான். எதனால் ஒரு மனுஷன் வாலிபன் எதனாலே சுத்தம் செய்யப்படுவான்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதினாலே அவன் சுத்தமாவான் என்று வேதம் சொல்லுகிறது. வாலிபன் எதனால் சுத்தம் செய்யப்படுவான்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினாலே அவன் சுத்தமாகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தை தான் நம்மளை சுத்தமாக்கும். அப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க நான் பிரயாசப்படுகிறேன். அதில் நம் கொடுக்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பாருங்க, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் இல்லையா? அப்ப தன்னைத்தானே உயர்த்துகிறதும் தாழ்த்துகிறதும் எங்க இருக்குது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவனுடைய எல்லாம் நம்ம உலகத்துல இன்னைக்கு அநேகர் தன்னுடைய இஷ்டம் போல விருப்பம் போல வாழ்ந்து கொண்டுதான். ஆனா நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மை ஒருத்தர் பார்க்கிறாரு. அவர் பார்வையில நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அதை தான் ஆண்டவர் விரும்புறாரு. நீ உலக பார்வையில வாழாம என்னுடைய பார்வையில நீ என்னவா இருக்கணும், எப்படி வாழணும் என்று சொன்னா தன்னைத்தானே உயர்த்துகிறவனா இருக்காதுன்றாரு. என்ன சொல்றாரு? தன்னைத்தான் உயர்த்துகிறவனா இருக்கிற எண்ணத்தை விட்டுடுன்றாரு. உயர்த்து எங்க போனாலும் உன்னை உயர்த்தி பேசுவது, மேன்மைப்படுத்தி பேசுவது, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த உயர்த்தி பேசுவது மேன்மைப்படுத்தி பேசுவதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் உங்களுடைய தாழ்மை உங்களை உயர்த்தும்.
உங்களுடைய தாழ்மை என்ன ஆகும்? உங்களை உயர்த்தும். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்ப தாழ்த்துகிறதுனா எப்படி, உயர்த்துகிறதுனா எப்படி? இதுக்கு ஒரு ஊமையை ஆண்டவர் சொல்றாரு. இதுக்கு ஒரு ஊமையை, ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. என்ன உதாரணத்தை சொல்றாரு பாத்தீங்கன்னா, பாருங்க, உதாரணம் நிறைய இடத்துல ஆண்டவராகிய இயேசு ஏராளமான இடங்களிலே, மத்திய, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 சுவிசேஷத்துல இயேசுவை பார்த்தீங்கன்னா அநேக ஊமைகளை சொல்றாரு. பாருங்க, ஊமை என்று சொன்னால் உதாரணங்களை சொல்றாரு. உதாரணம் ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணம் எத்தனை பேர் விரும்புறீங்க? உதாரணம் எல்லாவற்றுக்கும் ரொம்ப நல்ல காரியம். உதாரணத்தை நீங்க என்ன பண்ணணும்? அலட்சியப்படுத்தக்கூடாது. உதாரணத்தை நீங்க என்ன பண்ணணும்? சில உதாரணங்களை சொல்லுவோம் என்று சொன்னால், அந்த உதாரணம் மூலமாய் உங்களுக்கு அந்த ஈஸியா அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கலாம். ஒரு சப்ஜெக்டை வந்து நீங்க சிலது புரியாது பாருங்க. இப்போ புரியாத பட்சத்தில் ஒரு உதாரணத்தை சேர்த்துக்கினா நல்லா இருக்கும் பாருங்க. உதாரணம் ரொம்ப நல்லது. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பானையில இருந்தாதான் கண்டில வரும்னுவாங்க இல்லையா? அது ஒரு உதாரணம். எங்க சட்டியில இருந்தாதான் நாங்க அகப்பில வரும் அப்படின்வாங்க. அப்ப சட்டியில இருந்தாதான் நீங்க என்ன குழம்பு செய்கிறீங்களோ அந்த குழம்பு சட்டியில இருந்தாதான் மொண்டு சாப்பாட்டுல ஊத்த முடியும். அதே மாதிரி இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இருந்தாதான் வாய் வழியா அந்த வார்த்தை வெளியே வரும், இல்லைன்னா வராது. இருதயத்துல தேவனுடைய வார்த்தை ஒரு வசனம் கூட இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு வசனம் கூட உங்க இருதயத்துக்குள்ள இல்லைன்னா ஒரு வார்த்தை கூட வெளியே வரவே வராது. வருமா? வராது. இருதயத்தின் நிறைவினால் வாய்கள் பேசும். இருதயம் நிரப்பப்பட்டால் கண்டிப்பா அந்த வார்த்தை வந்து, இருதயத்துல நிரப்பப்பட்ட வார்த்தை உங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, அப்ப நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. அப்ப நெருக்கமும் உபத்திரமும் பிரச்சனையும் உங்களை தாக்கும் போது அந்த வார்த்தை, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தை வெளியே வந்து உங்களோடு பேசி உங்களை என்ன பண்ணும்? பலப்படுத்தும். உங்களை பலப்படுத்தும். அப்ப தேவன் என்ன சொல்றாரு? ஒருவன் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று இந்த இடத்துல ஆண்டவர் தான் சொல்றாரு. வேற யாரும் சொல்ல, இயேசுநாதர் தான் சொல்றாரு. அதுக்கு உதாரணம் சொல்றாரு. 7ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா அந்த உதாரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, 7ஆம் வசனத்தை படிங்க, 7லிருந்து படிங்க. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தியிருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்து. இதுதான் சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஒரு விருந்து வீட்டுக்கு நீங்க போறீங்க. விருந்து வீட்டுல சில சேர் வந்து எல்லாருக்கும் பொதுவா ஜென்ரலா போட்டு வச்சிருப்பாங்க. சில சேர் வந்து மேன்மையான சேர்களை போட்டு, அதாவது மேலானவங்கள் வருகிறவர்களுக்கு அந்த சேர்களை போட்டு உட்கார வச்சிருப்பாங்க பாருங்க. பெரிய பெரிய விஐபிலாம் வராங்கன்னா அவங்களுக்காக அதை ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க சில சேர்களை போட்டு. இப்போ நம்மளை அழைத்தவன் என்ன பண்றான்? கூப்பிடும் போது நீங்க என்ன போயிட்டு அந்த மேன்மையான இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா, சப்போஸ் அதுக்கு உண்டான விஐபி வரும்போது கொஞ்சம் ஏந்துங்க, நீங்க போய் அப்படி உட்காருங்கன்னு சொன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உதாரணத்தை சொல்லி கொடுக்குறாரு, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. எங்க போனாலும் எவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஒருத்தர் யாரும் உங்களை அழைக்கலன்னு சொன்னா சாதாரணமான இடத்துல உட்கார கத்துக்கொள்ளுங்கன்றாரு. என்ன சொல்றாரு? சாதாரணமா மற்ற மனுஷரை போலவே சாதாரணமா உட்காருங்க. நீங்க போயிட்டு மேன்மையான இடத்துல நமக்கு தான் இந்த சேர்ன்னு சொல்லி நீங்க போய் உட்கார்ந்துட்டு சப்போஸ் அந்த இடத்துல உங்களை எழுப்பும் போது உங்களை பயங்கரமா அந்த இடத்துல நீங்க தலை குனிந்து வெக்கப்பட்டு நிக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி நீங்க ஆகாதபடிக்கு உங்களை என்ன பண்ண சொல்றேன்னா தாழ்த்து. அதுக்கு தான் உதாரணத்தை சொல்றாரு. ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நீங்க வந்து அவன் சொல்லாத இடத்துல போய் உட்காந்துட்டீங்கன்னா அவன் எழுப்பிட்டானா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால தாழ்மையான இடத்துல உட்கார கத்துக்கொள்ளுங்கன்றாரு. என்ன சொல்றாரு? ஏன் பாத்தீங்கன்னா இங்க ஒரு விருந்து நடக்குது. இந்த விருந்துக்கு இயேசுதான் என்னது விஐபி பாருங்க. ஆண்டவர் தான் விஐபி. இந்த விருந்துல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வேத பாரகரும் பரிசேயரும் என்ன பண்ணாங்க? மேன்மையான சேர்ல போய் உட்காந்துட்டானுங்க எல்லாருமே. இதை நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அதான் உண்மை. இவனுக்கு எல்லாம் உட்காந்துங்கன்னா இவங்க எங்க போனாலும் இந்த வேத பாரகரும் பரிசேயரும் அவங்கள பார்க்குற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோன்றாரு. ஏன்னா இவங்க ரொம்ப என்ன எப்படி பண்றவனுங்க?
எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா பெருமை பிடிச்சவனுங்க. எப்படி பிடிச்சவங்க? இந்த வேத பாருங்க, எங்களை போல வேதத்தை வாசிக்கிறவர்கள் யாரும் இல்லை, எங்களை போல பரிசுத்தவான்கள் யாரும் இல்லை, எங்களை போல யாரும் இல்லை, எங்களை வேலை. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறியன்றார். அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்ல. மேலதாண்டா நீங்க என்னவா இருக்கிறீங்க, பார்க்கறதுக்கு தான் மேன்மையா இருக்கிறீங்க. உள்ள அவ்வளவும் உங்களுக்குள்ள என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அழுக்கும் கந்தையும் இருக்குது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அவருக்கு கொடுக்க வேண்டியது கடுகளவு கூட நீங்க கொடுக்க மாட்டேங்க. வேதத்தை படிச்சு உங்கள் தேவைக்கு பயன்படுது. என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றத்தெல்லாம் வேதத்தை பத்தி பேசுறாங்க பாருங்க. அவங்க எதுக்கு படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நாலேஜுக்காக தன்னுடைய எங்கேயாவது கிறிஸ்துவர்கள் வந்து அழைப்புக்கு கொடுத்தாங்கன்னா அங்கே போயிட்டு கிறிஸ்துவ பற்றி என்ன சொல்லிட்டு வரணுமே, அந்த தேவைக்கோசம் அவங்க தேவைகளுக்கோசம் என்ன பண்ணாங்க, படித்து அந்த இடத்துல ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் என்ன கிடையாது, விசுவாசத்தில் அவங்க என்ன பண்ணல, படிக்கல. அந்த இடத்துல கிறிஸ்துவ பற்றி சொல்லணும். ஏசு இப்படிலாம் செஞ்சார், அவர் போதகர், அவருடைய பிரசங்கம் நல்லா இருக்கும், மலையில் பிரசங்கம் பண்ணார், ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டுங்கன்னு சொன்னார். இந்த மாரி யாருமே இப்படி பேசுறது கிடையாதுங்க. நல்ல பிரசங்கம் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு போகிறதுக்குன்னு படிப்பாங்க பாருங்க. சில காரியத்தெல்லாம் படித்து அதற்காகவே ஞானமாக பேசிட்டு வரதுக்கோசமே வேதத்தை படித்து வச்சுருப்பாங்க. அந்த கேட்டகரியில் சேர்ந்தவங்க இவங்க எல்லாரும். இந்த வேத பாரகர், பரிசேயர், இவங்களை பார்த்து வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே உள்ள எப்படி புரோதத்தை திறந்தா எந்த அளவுக்கு அந்த புரோதத்துல இருந்து நாத்தம் வருமோ அந்த அளவுக்கு நாத்தம் பிடிச்சி போய் கிடக்குது உங்க இறுதியெல்லாம்ன்றார் ஆண்டவர். என்ன சொல்றாரு? உங்க இறுதி அந்த அளவுக்கு நாத்தம் பிடிச்சி. ஆனா நீங்க என்ன செய்யற காரியம்லாம் பார்த்தோன்னா, நாங்க வேத பாரகர்னா யார் பார்த்தீங்கன்னா, பெரிய வேதத்தை நன்றாக அறிந்த ஒரு ஆசாரியருக்கு ஒப்பானவன் வேத பாரகர் தான். அந்த வேத பாரகரும் பரிசேயரும் அந்த அளவுக்கு தேவனுடைய வசனங்களை படிச்சு நிரப்பி வச்சிருக்கோம். ஆனா கடுகளவு கூட கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறவங்க கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, மேன்மையான இடத்துல போய் உட்காந்துக்கினாங்க. ஏசு பார்க்குறாரு. அந்த இடத்துல தான் மற்றவங்களுக்கெல்லாம் இதை போதிக்கிறாரு. ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது அந்த இடத்துல போயிட்டு மேன்மையான இடத்துல உட்கார்ந்து வெக்கப்படாத. அவன் எழுப்பிட்டானா உங்களுக்கு ரொம்ப எந்த அளவுக்கு உங்க இருதயம் பாதிக்கின்றத எனக்கு நல்லா தெரியும், அதை செஞ்சிடாதன்றாரு. அப்போ உங்களை என்ன பண்ண சொல்றாரு? யாரு அழைத்தாலும் நீ தான்பா எங்க முதல் விருந்து, நீ தான் விருந்தினர், எங்க வீட்டுக்கு முதல் விருந்தினர் நீ தான், உன்னை வச்சுதான் நான் பண்ண போறேன்னாலும் அவன் உங்களை அழைக்கிற வரைக்கும் நீங்க அங்கதான் உட்காரணும். எங்க உட்காரணும்? தாழ்மையான இடத்துல உட்காரும் போது அவன் கூப்பிட்டு, இல்லைங்க நீங்க இங்க உட்காரக்கூடாது, இங்க உட்காந்து உட்காருங்கன்னு அவன் சொன்னாதான் என்ன ஆகும், உங்களுக்கு மேன்மை உண்டாகும். நீங்களே போயிட்டு அதுல உட்காந்துக்க கூடாது. கர்த்தர் அதை தான் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. அப்போது உன்னையும் அவனையும் அழைத்த 9வது வசனம் படிக்கிற பாருங்க. உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திலே போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்திலே உட்காரு. அப்பொழுது எங்க உட்கார சொல்றாரு? நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது எங்க போய் உட்காரணுமா? யாருமே வாய் தந்து பேச மாட்டீங்க. 10ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே உயர்ந்த இடத்துல வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு என்ன உண்டாகுமா? கனம் உண்டாகும். நான் இதை படிக்கும் போது நீங்க இப்ப என்ன பண்ணீங்க அதை பாருங்க. தாழ்ந்த இடத்துல உட்காரு, அவன் வந்து கூப்பிடுற வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவனுடைய வார்த்தைய அததான் சொல்றாரு. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொல்றாரு. அப்ப நீங்க இப்படிதான் என்ன பண்ணணுமா? கர்த்தரிடத்துல வந்து இந்த எல்லாம் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குறது அவ்வளவு நல்லது. எவ்வளவு அருமையா நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர் நம்ம எப்போதும் என்ன பண்ண முடியும்? பெருமை உள்ளவர்களா இருக்கக்கூடாது. நம்ம எப்போதும் எங்க போனாலும் உயர்த்தி பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது. எங்க போனாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க தாழ்மையை வெளிப்படுத்துறீங்களோ அவளுக்கு அவ்வளவு உங்களுக்கு உயர்வு கிடைக்கப்பா. எவ்வளவுதான் உயர்ந்து போனாலும் எப்படி இவங்க தாழ்மையா நடந்துக்கிறாங்க பாருப்பா, ரொம்ப பிடிச்சிக்குதுங்க. உங்களுடைய கேரக்டர் நல்லா இருக்குதுங்க, உங்களுடைய சுபாவம், உங்களுடைய நடத்தை எல்லாம் நான் கவனிச்சேங்க. எவ்வளவு உயர்ந்து வந்தாலும் தாழ்மையா இருந்து நீங்க எல்லாருக்கிட்டே பழகுனீங்களே, அது எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வேற மாதிரி உங்களை பத்தி யாரோ வேற மாதிரி சொன்னாங்கங்க. ஆனா நீங்க நடந்துக்கிறத பார்த்தேன், சூப்பருங்க, உங்களை மறக்கவே முடியாதுங்க அப்படின்வாங்க. அது எப்படி இருக்குது? நம்மளுக்கு மேன்மை கொடுக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம உயர்வோம், ஆனா உயர்ந்தவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்தவர்களாய் நடப்போமோ அவ்வளவு நமக்கு நல்லது. அதை தான் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. யாக்கோப்பு 4:6 படிங்க பார்ப்போம்.
4:6 படிங்க. ஸ்தோத்திரம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறாரு. என்ன பண்றாராம்? நல்லா கவனிங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் நம்ம என்ன பண்ணுமா? பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாருக்கு எதிர்த்து நிற்கிறாரு? பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாரும் உங்களை எதிர்க்க வேணாங்க. அவன் எதுக்கல, இவன் எதுக்கல, யார் என்ன பண்ணிடுவான், யார் என்ன பண்றானோ பண்ணலையோ, ஒருவர் உங்களுக்கு எதிர்த்து நின்னான்னா நீங்க ஒன்றும் இல்லாத போயிடுவோம். நம்ம என்னவாயிடுவோம்? ஒன்றும் இல்லாத போயிடுவோம். அவர் எதிர்த்து நின்னார்னா பார்ப்பாரு, பார்த்துக்கினே இருப்பாரு. சமயம் கிடைக்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொறுப்பாரு. நீங்கள் மேலும் மேலும் பெருமை உள்ளவர்களாய் நடப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் என்ன சொல்றாரு? அவர் எதிர்த்து நிற்கிறாராம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க என்ன பண்ணணுமா? யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? தேவனுக்கு எதிர்த்து நிக்கணும். எத்தனை பேர் தேவனுக்கு எதிர்த்து நிப்பீங்க? பிசாசுக்கு எதிர்த்து. கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்பதான் யாருக்கு எதிர்த்து நிக்கணும்? தேவனுக்கு எதிர்த்து நிக்கணும். சொல்லுங்க. தேவனுக்கு கீழ்ப்படியணும். சூப்பர். தேவனுக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படியுமா? அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படினா எப்படி நடக்கணும்? தாழ்மையை தரித்து கொள்ளுங்க, பெருமையை வெறுத்து தள்ளுங்க. சொல்லுங்க. தாழ்மையை தரித்து கொள்ளுங்க, தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள், பெருமையை வெறுத்து தள்ளுங்க, பெருமையை எதிர்த்து நில்லுங்க. பெருமை என்ன பண்ணணும்? பெருமையே எனக்கு வேணாம், அதை நான் வெறுக்கிறேன். தேவனுக்கு கீழ்ப்படிவேன், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போது எது ஓடி போவோமா? பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிக்கணும் அவனுக்கு. டே பிசாசே, நீ வெறும் ஜீரோ, உன்னிடத்துல ஒன்றும் கிடையாது. என்ன நீ என்ன பண்ணாத. என் வீட்டுக்குள்ள வர உனக்கு அதிகாரம் கிடையாது. என் பிள்ளை மேலத்தோட உனக்கு அதிகாரம் கிடையாது. என் புருஷனத்தோட உனக்கு அதிகாரம் கிடையாது. நீ என்ன பண்ண? நீ வெறும் ஜீரோ. உன்னுடைய துரைத்தனத்தையும் உன்னுடைய அதிகாரத்தையும் தேவன் முறித்து கொண்டார். உன்னை வெளியரங்கமாக கோலமாக்கிட்டாரு. கல்வாரி சிலுவிலை வெட்டி சிறந்துட்டாரு. அப்படி சொல்லி எதிர்த்து நிக்கணுமா? அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விசுவாசிக்கிறீங்களா? தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். என்ன இருதயம் உள்ளவர்கள்? பரிசுத்தமாக்குங்கள். இருமனம் இருக்கக்கூடாது. எத்தனை மனம் இருக்கக்கூடாது? இருமனம் எப்போதும் இருந்துன்னா அது உங்களுக்கு என்ன கூடாது? கொடுக்காது. நிலையற்றவர்களானாதான் நம்ம இருப்போம். இருமனத்தை ஒழிச்சு கட்டுங்க. இருமனமே இருக்கக்கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. இருமனம் நமக்கு வேண்டாம். இருமனம் உங்க குள்ளத்துல ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாழ்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். வைராக்கியமா, இயேசுதான் என் தெய்வம், என் இதய தெய்வம் இயேசுதான், அவருக்காக தான் நான் வாழ்வேன் என்கிற அதுல உறுதியா இருங்க. இருமனம் நமக்கு வேண்டாம். அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்க, யார் என்ன சொன்னாலும் கவலையே படாதீங்க. எனக்கு இயேசுதான் முதல் ஆதாரம். அவர்தான் என் ஆதாரமே. அவருக்காக என்னை நான் என்ன பண்ணுவேன்? அர்ப்பணித்து விட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன். அப்படி இருந்து இருமனத்தை ஒழித்து கட்டுங்க. ஒரு மனமாய் நீங்கள் வாழும் போது தேவன் சொல்றாரு, இருமனம் உள்ளவர்களாய் உங்கள் இருதயங்களை என்ன பண்ண? இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை என்ன ஆக்குங்க? பரிசுத்தமாக்குங்கள். 10ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். யாருக்கு முன்பாக தாழ்மைப்படணும்? எங்க போனாலும் எங்க வந்தாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற எண்ணத்தோடு தாழ்மை உள்ளவர்களாய் வாழ கற்றுக்கொள்ளுங்க. இல்ல, அவர் வீட்டுல இருக்கிறாரு, எங்க வீட்டுக்காரர் எதிர்க்க நான் தாழ்மையா நடப்பேன். அவர் இல்லாதப்ப என்னவா இருப்பேன்? கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பேன். வீட்டுக்காரர் பார்க்க மாட்டாரு, ஆனா கர்த்தர் பார்க்கிறாரு. அததான் சொல்றாரு. தேவனுக்கு யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்ப கர்த்தர் எங்க பார்க்கிறாரு? வீட்டுல இருக்கிறாரா இல்ல நீங்க போகிற இடத்துல இருக்கிறாரா? சொல்லுங்க. எங்க இருக்கிறாரு? போகும்போது இருக்கிறாரு, வேலைக்கு போனாலும் அங்க இருக்கிறாரு, வெளியே போனாலும் அங்க இருக்கிறாரு, வீட்டுல இருந்தாலும் இருக்கிறாரு, படுக்கும் போது இருக்கிறாரு, எங்க போனாலும் இருக்கிறாரு. சாராய கடையில போனாலும் அங்கேயும் இருக்கிறாரு. சாராய கடையில வருவாரா? கண்டிப்பா வருவாரு. அப்புறம் எப்படி தேவன் நியாயத்தை நீதி எப்படி செய்ய முடியும்? நீ சாராய குடிக்கும்போது நான் உன் கூட தான் நின்றுந்தேன். குடிக்க கூடாது சொல்லி நான் தடுக்கிறதுக்கு எவ்வளோ உன்னை உணர்த்துறேன். நீ குடிப்பேன் சொல்லி நீ என்ன பண்ண? குடிக்கலாமா குடிக்கக்கூடாது. இருமனத்தோடு நீ குடிக்கும் போது நான் என்ன பண்ண? தடுக்கிறேன். வேணாம் சொல்லி நீ உள்ள வந்து தடுக்கிறேன். பரிசுத்த ஆவியாகிய தேற்றிடவாளன் உங்களை உணர்த்துகிறாரு. அங்கேயும் நானு வரமாட்டேன் சொல்லாது, அங்கேயும் வருவேன். இப்ப சூரியன்
உதாரணத்துக்கு சொன்னா அங்கெல்லாமா வருவாரு. விபச்சார வீதியா இருந்தாலும் அதுக்குள்ளேயும் வருவாரு. சாராய கடையா இருந்தாலும் வருவாரு. எந்த இடமா இருந்தாலும் உள்ள வருவாரு. இப்ப சூரியன் வந்து வீசுது, சூரியன் வந்து எல்லாம் மேலேயும் குதிக்குது. சூரியனுக்கு பாதிப்பா, இருக்கிறதுக்கு பாதிப்பா? சூரியன் ஒரு நாள் என்ன ஆகாது, சூரியனை ஒரு நாளைக்கு கெடுக்க முடியாது. ஏன்னா அது எப்படி இருக்குது, அது சுட்டெரிக்கக்கூடியதா இருக்குது. அதனால அவர் அது உள்ள போறதுனால அவர் என்ன பண்ணாரு, கெட்டு போக மாட்டாரு. யாருக்காக வராதோ அவங்களை என்ன பண்றாரு, கண்டித்து உணர்த்துறார். பாவிகளும் பரிகாசக்காரங்களும் செய்கிறதையும் கவனிக்கிறாரு. அது எல்லாத்தையும் கவனித்து அப்ப என்ன பண்றது, எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? அதெல்லாம் யாரும் எனக்கு வந்து உன்னை பத்தி எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம், நானே பார்த்தேன், அதற்கு உண்டான பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தரே கொடுக்கிறாரு. வேற ஒண்ணும் இல்லை. அவனவன் கிரிகளுக்கு ஏற்ற பலனை நான் கொடுக்கிறேன் என்று சொல்றாரு. யாரும் வந்து ஆண்டவரே இவன் பையனா, இவனுக்கு இந்த தண்டனை கொடு, அவனுக்கு இந்த தண்டனை கொடுக்கணும்னு ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடி வச்சு ஜட்ஜி கேட்கற மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே பிக்சர் போட்டு காமிச்சிருவாரு. நீ என்னென்ன பண்ண, என்னென்னலாம் நீ என்ன பண்ணது எல்லாம் நான் என்ன பண்றேன், என்னுடைய ஸ்டோரேஜில் வச்சு எடுத்து காட்டுவாரு. அத்தனையும் என்ன பண்றாரு, அதுக்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்ப தேவன் வந்து எங்கும் நிறைந்திருக்கிறார். அதனால என்ன பண்ணணுமா, கர்த்தர் பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் என்று சொல்றார். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துகிறார். எங்க இருந்தாலும் கர்த்தர் பார்க்கிறார். அப்ப எதை செஞ்சாலும் பெருமையா நம்ம செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, சில பேர் பாத்தீங்கன்னா தசம் பாகத்தை எத்தனை தசம் பாகம் செலுத்திட்டேன்பா நான் அப்படின்னு சொல்லிலாம் பெருமையெல்லாம் பண்றவங்களா, அதுக்கும் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. மத்திய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23 படிங்க பார்ப்போம். 23 படிங்க. மத்திய சுவிசேஷம் 23 படிங்க. அதான் 23 படிங்க. 23 பாருங்க, படிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. என்ன சொல்றாரு, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு என்னது ஐயோ. இந்த வேதத்தை இந்த வசனத்தை புல்லா படிச்சீங்கன்னா மாயக்காரரும் இந்த வேத பாரகரும் பரிசேயர்கள் பண்ணுகிற அட்டகாசத்தை ஆண்டவர் வந்து ஐயோ ஐயோ ஐயோன்றார். ஐயோன்னா என்னது, போச்சு, ஒண்ணுமே இல்லை. அவர் வாயிலே ஐயோ வருதுறான்னா அதுக்கு ஒப்பானது வேற ஒன்றும் கிடையாது. ஐயோன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. நீ ஒன்றுக்கும் என்ன பண்ண முடியாது, தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. நீ தப்பித்து கொள்வதற்கு ஒரே வழி, தாழ்மைப்படு, அதை விட்டு வெளியே வான்றாரு. இந்த மாயக்காரரும் பரிசேயரும் பண்ற சேட்டையை பார்க்கறாரு, தாங்க முடியல. இந்த வசனம் புள்ள, இந்த வேதத்தை புல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஐயோ உங்களுக்கு ஐயோ உங்களுக்கு ஐயோ இதுலதான் போட்டுக்கிறாரு பாருங்க. மாயக்காரரே, நீங்க 27ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்கதான் அவர் சொல்றாரு, பரிசேயரே, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறிக்கு ஒப்பாய் இருக்கிறீர்களே, அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். போதுமா? அப்ப உள்ள என்னது, இருதயம் எப்படி இருக்குதான், அந்த பரிசேயருடைய இருதயமும் வேத பாரகருடைய இருதயம் எந்த அளவுக்கு இருக்குதான், ஒரு பிரோதக்குழிய நோன்னா எந்த அளவுக்கு நாத்தம் அடிக்குமோ அந்த அளவுக்கு நாத்தம் நிரம்பி போயிருக்குதான். இந்த பரிசேயரும் வேத பாரகரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா 23ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளை செய்ய வேண்டும், அவைகளை விடாதிருக்க வேண்டுமே. என்ன சொல்றாருன்னா, நீங்க வெந்தயத்திலும் சீரகத்திலும் சகல விதமான பூண்டுகளிலும், இன்னொரு வசனத்துல சொல்ல, சகல விதமான பூண்டுகளிலும் தசம பாகம் செலுத்துறீங்க. தசம பாகத்தை எப்படி செலுத்துறாங்க, பெருமையா கொண்டு வந்து போடுறது. தசம பாகத்துலதான் நாங்க என்ன பண்றோம், தசம பாகம் கொடுக்கறதுனால எங்களுக்கு நீதி கிடைக்கும். நாங்க நம்ம என்ன பண்றோம், நல்லா இருக்கிறோமே, தசம பாகத்தாலதான் நாங்க நல்லா இருக்கிறோம். தசம பாகத்தாலதான் இன்னைக்கு நாங்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கிறோம், நீதியா இருக்கிறோம்னு சொல்லி தசம பாகத்தினால நம்ம என்ன பண்ணல, பரிசுத்தம் வரல, நீதி வரல. எதனால நீதி வந்தது, இவங்க எப்போ பார்த்தாலும் பெருமையா நாங்கள் எவ்வளோ போடுறோம் தெரியுமா, தசமபாகம் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துறோம். வெந்தயத்தில் கொடுக்குறோம், சீரகத்தில் கொடுக்குறோம், பூண்டுல கொடுக்குறோம், கடுகுல கொடுக்குறோம், என்னென்ன தானியெல்லாம் வழிதோ அத்தனையிலும் நாங்கள் தசமபாகம் செலுத்துக்கிறோம். சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், சம்பாதிக்கிறதெல்லாம் நாங்கள் தசமபாகம் சொல்லி பெருமையா பேசுறது. ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரே,
வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. இதை நீங்க பெருமைப்படுத்தி இதை சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, வலது கையில கொடுக்குறது என்ன பண்ணக்கூடாது, இடது கைக்கு தெரியக்கூடாது. இது என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என் கை பலன் அல்ல, இதை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுத்து என் தேவன். ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு இதெல்லாம் கொடுத்தது. முதல் பங்கு உங்களுக்கு ஆண்டவரே. உங்க இருதயத்துல அப்படி வரணும் ஒரு எண்ணம். அதுதான் தேவன் விரும்புறாரு. இவங்க அதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தில் கற்பித்தவைகளாகிய விசேஷித்த நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் தேவ அன்பையும் விட்டு விட்டீர்களே. இவங்க உள்ளத்துல என்ன கிடையாது, நீதி கிடையாது, இரக்கம் கிடையாது, தேவனுடைய அன்பு கிடையாது, விசுவாசம் கிடையாது. இன்னொரு வசனத்துல போட்டுக்க, தேவனுடைய அன்பு இல்லையா. தேவனுடைய அன்பே உங்க உள்ளத்துல இல்ல, விசுவாசமே இல்ல, நீதி பிரகாரம் இவங்க செய்யல, பெருமைக்குனா செய்யறாங்க. இவங்க எதுக்குனா செய்யறாங்க, பெருமைக்காக இவங்க செய்யறாங்களே கண்டு இவங்க உள்ளத்துல இருந்து கடுகளவு கூட என்ன கிடையாது, விசுவாசத்தோடு நீதியோடு இரக்கத்தோடும் தேவனுடைய அன்போடு, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்த என் தெய்வமே, உமக்காக நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே, இதெல்லாம் நீங்க கொடுத்தது, நீங்க கொடுத்ததை நான் உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படி இந்த எண்ணத்துல நீதியின்படி செய்யாம ஆண்டவர் அதான் சொல்றாரு. இப்ப இங்க என்ன சொல்றாரு பார்த்தா, என்னங்க பழைய ஏற்பாட்டுல தானங்க தசம்பாகத்தை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல தான் தசம்பாகத்தை கொடுக்க சொல்றாங்க. புதிய ஏற்பாட்டுல எங்க சொல்றாங்க, என்ன சொல்றாரு நல்லா கவனிங்க. இதையும் செய்யுங்கள் அதையும் விடாதீர்கள். எதை சொல்றாரு, எதை செய்யறாரு, நீதியும் செய்யுங்கள் தசமபாகத்தையும் விடாதீர்கள். அப்படிதான் நல்லா சொல்றாரு பாருங்க, அருமையா சொல்றாரு பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்களே, இவைகளையும் செய்ய வேண்டும். என்ன பண்ணணும், அவைகளையும் விடாது இருக்க வேண்டும். எவைகளை விடாது இருக்கணும், நீதி இரக்கம் நீதியும் பரிசுத்தத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் செய்யுங்கள். அப்புறம் தசமபாகத்தையும் விடாது இருங்கள். விட்டுடுங்க, அது வேணாம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. நிறைய பேர் தப்பா நான் தசமபாகம் கொடுக்க சொன்னாரா, பழைய ஏற்பாட்டுல தானே சொன்னாரு, புதிய ஏற்பாட்டுல இங்க தெளிவா சொல்றாரு, இதையும் செய்யுங்கள் அதையும் விடாது இருங்கள். கர்த்தரை கனம் பண்ணுதான், வேற ஒண்ணும் கிடையாது. கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது என்னுடைய வருமானத்துல நான் வாழறேன்னு சொல்ல, தேவன் எனக்கு கொடுத்த அறிவையும் புத்தியும் ஞானமும் விவேகமும் அதிலிருந்து சம்பாதித்த இந்த வருமானத்தை நான் தேவனுக்காக நான் செலுத்துகிற எண்ணத்தோடு நீங்கள் குடிப்பீங்கன்னா ஒரு நாளை குறைஞ்சி போகவே மாட்டோம். நம்ம எப்படி இருப்போம், இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதமா இருப்போமே கண்டி தேவன் அதை தான் சொல்றாரு. பண்டக சாலையை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டேன், வர்ஷிக்க மாட்டேன் என்று சோதித்து பாருங்க. கொடுத்து என் கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நீங்க என்ன பண்ணணுமா, நீங்க இருப்பீர்கள் என்றுதான் பெருக பண்ணுவார். அப்ப பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை அளிக்கிறார். பெருமை வேணுமா தாழ்மை வேணுமா, உங்ககிட்ட தான் இருக்குது. எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம தாழ்மைப்படுத்துகிறோமோ அவளுக்கு அவ்வளவு தேவன் நம்மளை மன்னித்து நம்மளை என்ன பண்றாரு, மறுபடியும் நம்மளை உயர்த்துகிறவரா இருக்க. இதுக்கு நம்ம 2 பேரை நாம் காட்ட விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க, 2 நாளாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம். 2 நாளாகமும் எடுத்துக்கொள்ளுங்க. முப்பத்தி 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்ப்போம். படிங்க, 1 படிங்க. 34 33 மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்தது. 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து, எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகள் எல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை
தீமிதிக்க பண்ணி நாளும் தீமிதித்து பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்றும் நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்களை செய்ய சாவதானமாய் இருந்தேனாகில் நான் இனி அவர்களை காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த தேசத்திலிருந்து விளங்க பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தன் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். நிறுத்துங்க. என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, இந்த மனாசே என்கிற ராஜா வந்து யார் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா இல்லையா? எசேக்கியாவுடைய மகன். எசேக்கியா இறந்து போயிடுறாரு. அடுத்தது அவருடைய மகன் 12 வயதிலே ராஜபாரத்தை எடுத்துக்கொள்றார். 12 வயசு அவனுக்கு, மனாசே என்கிறவனுக்கு. எசேக்கியா தெரியும் இல்லையா? எசேக்கியா கத்தடத்தில் வியாதிப்பட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல ஆயுசு நாட்களை கூட்டி கொண்டானே, 15 வருஷம் கூட்டி கொடுத்தாலே அந்த எசேக்கியா ராஜாவுடைய மகன் தான் மனாசே. அந்த ராஜாவுடைய மகன் அவன் ஆண்டவருடைய வழியில நடந்த மனுஷன். அவர் ஆண்டவரை பத்தி நல்லா சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா? சொல்லி கொடுக்காத இருந்திருக்க மாட்டாரு. எப்போ ஆண்டவர் வந்து தான் நமக்கு நான் இந்த இன்றைக்கு என்னுடைய ராஜ்ய பாரத்தில் எல்லாவற்றிலும் நான் நல்ல சுகபல ஜீவனோடு வாழ்ந்தது, எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தா ஒரு அப்பா கண்டிப்பாக பிள்ளைக்கு அதனுடைய வழிமுறைகளை கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்படி சொல்லி கொடுத்தோம். இவன் வந்து செஞ்ச காரியத்தை பார்த்தீங்கன்னா, இவன் செஞ்சது எல்லாம் தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பான காரியத்தை செஞ்சான். அந்த மனாசே என்கிற 12 வயதுல தொடங்கி 55 வருஷம் வரைக்கும் இவன் ராஜபாரத்தை ஆளுகை செய்கிறான். இவன் வந்து இவனுடைய வழிகள் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, பொல்லாப்பான காரியத்தை செய்து தேவனுக்கு விரோதமான கோபத்தை மூட்டுகிற அளவுக்கு தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்றாரு. அனுப்பி நீ இந்த வழிகளாக விடு, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நீ கை கொண்டு நடக்க வேண்டும், அதெல்லாம் சொல்ற. கொஞ்சம் கூட என்ன பண்ணல. நான் தன்னை உயர்த்தி தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு இவன் வந்து தன்னை என்ன பண்றான், நான் ராஜா, என் இஷ்டம் போல என்ன ஒன்னால பண்ணுவேன். சில பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ராஜா என்கிற ஒரு அதிகாரம் கையில வந்துச்சுன்னா அவங்க ஆடுற ஆட்டம் ரொம்ப என்னவா இருக்குது. என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, என்னை கேள்வி கேட்க யாருமே கிடையாது. யார் வந்து என்னை முன்பாக நிற்பான், யார் கேட்பான் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே தேவன் நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாரு, இதுல உட்காரக்கூடிய அந்தஸ்தை நமக்கு கிருபையா அளித்தாரு என்கிற எண்ணம் உள்ளத்துல இல்லை பாருங்க, யாருக்கும் இல்லை. இந்த மனாசே என்கிறவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான படிச்சோம் இல்லையா? அவன் வழியெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, தீ மெரிக்க வைக்கிறான், அநேக விக்கிரகங்களை உருவாக்கி தீ மெரிக்கிறதுக்கு பிறகு எல்லாரும் தீ மெரிக்கிறாங்க பார்த்தீங்களா? தீமெரி விழாவை கொண்டாடி அதெல்லாம் நடத்துறான். ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ண, விக்கிரகத்தை எல்லாம் கொண்டு போய் ஆலயத்துக்குள்ள வச்சு எல்லாத்தையும் தேவனுக்கு எந்த அளவுக்கு கோபத்தை மூட்டணுமோ அந்த அளவுக்கு கோபத்தை உருவாக்குறான். சொல்ல முடியாத கோபம். தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்றான், அருவெருப்பானதெல்லாம் உள்ளே கொண்டு போய் வைக்கிறான் பாருங்க. ஆலயத்துக்குள்ள வச்சு இதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செய்யும் போது கர்த்தர் பார்க்கிறாரு பாருங்க. சரி, உடனே அவனுக்கு என்ன கொடுக்கல, தண்டனை கொடுக்கல. அவனுக்கு வந்து ஆண்டு தீர்க்கதரிசிகளை அனுப்புறாரு. தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவன் என்ன பண்ண, ஏற்றுக்கொள்ளலை பாருங்க. அதை படிக்கிறேன் பாருங்க, அந்த வசனம் 10ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தாரோடும் பேசின போதிலும் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், கவனிக்காத போனார்கள். கர்த்தர் பேசுறாரு, தீர்க்கதரிசியை கொண்டு பேசுறாரு. எப்பா நீ இதெல்லாம் விட்டுடு, உன் தகப்பன் வந்து என்னுடைய வழிகளில பொல்லாத வழிகளை விட்டு செம்மையான வழியில உன் தகப்பன் நடந்தாரு, அவரை போல நடக்கணும் சொல்லி தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்றாரு. கேட்கவே இல்லை பாருங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அசிரியா என்கிற ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார் பாருங்க. ஆகையால் கர்த்தர் அசிரியா என்னும் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணினார். அவர்கள் மனாசே முட்செடிகளிலே பிடித்து 2 வெண்கல செங்கலினாலே அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. என்ன ஆக்கிட்டாங்க, இவன் கேட்க மாட்டான். இன்னும் இருக்க இன்னும் துணிகரமா இவன் செய்யறான் பாருங்க, இருமாப்பா செய்யறான். இவன் என்ன பண்றான் பாருங்க, என்னுக்கு ஈடாக யார் என்ன பண்ண முடியும், பயங்கர பெருமை உள்ளவனா இவன் என்ன பண்றான் செய்யும் போது, அசிரியா என்கிற ராஜாவுடைய சேனாதிபதிகளை அனுப்பி இவன் எதற்கு முள்செடியா நாங்க போனான்னு தெரியல.
இவனை வகை தேடி இவனை என்ன பண்ணாங்க, இவனை பிடிச்சு 2 வெங்கல செங்கிலினாலே கட்டி பாபிலோனுக்கு ஈத்துக்கிட்டு போறாங்க. இவன் ஒரு ராஜா, ஈத்துன்னு போறாங்க. கர்த்தரே இதை செய்யறாரு. கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு என்ன நிக்கிறாரு சொல்லுங்க, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிக்கிறார். அவர் எதிர்த்து நின்னா நீ முடிஞ்சு போச்சு ஆட்டம். யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் என்ன எதுனா பண்ண முடியாது. இன்னைக்கு எப்படியாப்பட்டவங்களும் சரி, ஆண்டவர் சொல்றாரு நீதிமொழி புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர், அதிகாரிகளை தள்ளி அதிகாரிகளை ஏற்படுத்துகிறவர் தேவன். பாபிலோன் தேசத்தின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், என்னை போல ஒரு ராஜா இல்லை, நானே சகலத்திற்கும் மேலான ராஜா, எனக்கு ஈடாக ஒருவனும் இல்லை என்று சொல்லி பெருமையாய் பேசினான். அந்த நிமிஷமே அவன் என்னவானா, மிருகங்களுடைய இறுதியும் அவனுக்கு பொருத்தப்பட்டது, மனுஷனுடைய இறுதியம் நீக்கப்பட்டது. அவன் மாடுகளைப் போல புல்ல மேய்ந்து 7 வருஷம் பணியிலேயே கடந்தான். நல்லா சாப்பிட்றவன் புல்ல மேய்றவனா ஆயிட்டான் பாருங்க. யார் இதை பண்ணுது? யாரும் யாரா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்டவனா இருந்தாலும் சரி, இல்லப்பா ஆண்டவர் பார்த்துக்கின்னு கண்டும் காணாத இல்லம்மா, நீங்க நினைக்கிறது தப்பு. கண்டும் காணாத இருக்கிறவர் இல்லை நம்ம ஆண்டவர். சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு, சமயத்தை கொடுக்குறாரு. மனம் திரும்புங்கன்னு எடுத்தன் கவுத்தன் மனுஷரை போல செய்கிறவர்ல. எடுத்தன் கவுத்தன் நம்ம என்ன பண்றோம், எதனா ஒன்று பண்ணிட்டு வகத்தை கொள்ளாது மாட்டிக்கிறோம். அவன் இப்படியா அப்படின்னு சொல்லி 4 பேரை கூட்டு வந்து பட்டயத்தினால அவனை வெட்டி போட்டுங்க அப்படின்னு சொன்னா, அவனை வெட்டி போட்டான். அவனுக்கு இவங்க சும்மா விட்டுருவாங்களா? இவங்க ஒரு 10 பேரை கூட்டு இவனை வெட்டு, நீ வெட்டியா அடுத்து நான் வெட்டு. இப்படியே குடும்பங்கள் அழிந்து இன்னைக்கு சின்ன பண்ணமா நிறைய குடும்பங்கள் அழிந்து போகுது பாருங்க. அதை ஆண்டவர் அப்படி செய்கிறவர் இல்லை, சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. இவன் மனம் திரும்பத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு. திரும்பலையா ஆண்டவரே என்ன பண்ணாரு, அவனை சீர்படுத்தணுன்றது அவனை பார்க்குறாரு. அப்போ அசிரியா என்கிற ராஜாவுடைய சேனாதிபதிகளை அனுப்புறாரு. முள்ளு செடியிலேருந்து அவனை பிடிச்சு வெங்கல செங்கிலிகளை போட்டு எதுக்குன்னு போறாங்க. என்னென்னமோ எத்தனை தெய்வத்தை வணங்கினானோ, பாகால் என்கிற தெய்வத்தை வணங்கி இருக்கிறான் பாருங்க. அதை எத்தனை தெய்வத்தை வணங்கினா அத்தனை பேரும் கூப்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். யாருமே அவனுக்கு உதவி செய்யல. கடைசியாக முடிவு எடுத்து தன்னை தாழ்த்துக்கிறான் பாருங்க. என்ன சொல்லுது பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. இப்படி அவர்கள் நெருக்கப்படுகையிலே தான் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, 12ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. இப்படி அவர்கள் நெருக்கப்படுகையிலே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி என் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாகவும் மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி என்ன பண்ணனா, அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்க பொழுது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமுக்கு தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்போது மனேசே அறிந்தான். எத்தனை பேரை கூப்பிட்டான்னு தெரியல, யாருமே வந்து உதவி. தெய்வம் இருந்தா தானே வரத்துக்கு. அநேகர் தான் நினைக்கிறாங்க அந்த வந்து இது வரும்னு நினைக்கிறேன். யாருமே வர முடியாது. இருக்கிறது ஒரே தெய்வம். அந்த ஒரு தெய்வத்தை விட்டுட்டு வேற எதெல்லாம் நம்ம வணங்குறோமோ அதெல்லாம் நமக்கு உதவி செய்யாது. அப்ப இந்த மனேசை என்ன பண்ணா, எல்லாத்தையும் அறிந்து பார்த்து வெங்கல சங்கிலினா கட்டி ஈர்த்து கொண்டு போய் இவனை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடின்னு அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கிற வேலைகளை, இவன் நெருக்கப்படுகிற வேலையில, கர்த்தாவே என் தெய்வமே என்னை தாழ்த்துக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீ ஒருவரே தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன், என்னை ரட்சியும் என்னை விடுவியும், இந்த சிறையிருப்பிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி எந்த அளவுக்கு தாழ்த்தணுமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்த்துகிறவர்களை தான் தேவன் என்ன பண்றாரு, ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். அவங்களை என்ன பண்றாரு, அவங்களை காப்பாத்துக்கிறார். நீ தாழ்த்த மாட்டேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். தாழ்த்ததுன்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து விடுகிறது. அதுதான். இது வரைக்கும் நான் அறியாமைனாலும், அறிஞ்சோ அறியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நான் செய்த ஆண்டவரே, இவைகளெல்லாம் நான் அறிக்கை செய்கிற விட்டு விடுகிறேன். இனி நான் அதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், அதுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன். இனி உண்மையே நான் சார்ந்து கொள்வேன் என்று சொல்லி முழுக்க நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தன்னை தாழ்த்துகிறதுக்கு ஒப்பானது. அது எதுக்கு ஒப்பானது? தாழ்த்துகிறதுக்கு. நீங்க வந்து இதையும் நான் ஏற்றுக்கொள்றேன், அதையும் நான் செய்வேன் சொன்னா அது தாழ்த்துகிறது இல்லை. இன்னமும் நம்ம என்ன பண்றேன், அவைகளை செய்யும் போது அது அந்த இடத்துல தாழ்மை நமக்கு வரலன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ண, தாழ்த்தும் போது மறுபடியும் அவனுக்கு ராஜ்யத்தை வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனேசே அறிந்தான். அறிந்து தேசத்துக்கு போறான் பாருங்க, விடுதலை ஆகி போறான். விடுதலை ஆகி எருசலேமுக்கு வரான் பாருங்க. எருசலேமுக்கு வரும்போது இவன் முன்ன இருந்த ராஜா எப்படிப்பட்டவனா இருந்தான், விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான், அநேக சிலைகளை உருவாக்கினான், அநேக சொரூபங்களை உண்டாக்கி தீ மிதிக்கிற வேலை, அந்த வேலை இந்த வேலைலாம் பண்ணிக்கின்னு இருந்தவன்
திடீர்னு பார்த்தோன்னா வேற மனுஷன் ஆயிட்டான். அவன் தேசத்துக்குள்ள வரான் பாருங்க, விடுதலை ஆகி தேசத்துக்குள்ள வரான். எப்படி வரான் பார்த்தீங்கன்னா கம்பீரத்தோடு ஊருக்குள்ள வரான். ஊருக்குள்ள வந்து என்ன பண்றான் பாருங்கன்னா, பின்பு அவன் தாவீதினுடைய நகரத்துக்கு வெளியே அலங்கத்தை என்ன பண்ணனா, கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன் வாசல் மட்டும் கட்டி என்ன ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் உள்ள அரண்மனை பட்டணங்கள் எல்லாம் இராணுவ தலை வரைக்கும் வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தை எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயம் உள்ள மலையிலும் எருசலேமிலும் தன் கட்டியிருந்த எல்லா பலிப்பிடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போட்டுவித்து கர்த்தருடைய பலிப்பிடத்தை செப்பினிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் சோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று என்ன பண்ணான், யூதாவுக்கு கட்டளையிட்டான். வேற மாதிரி பண்ணிட்டான். இல்ல, இவைகளெல்லாம் தெய்வம் அல்ல, இந்த சிலைகளும் கல்லுகளும் நான் தேவையில்லாத என் நாட்களை வீணாக்கிட்டேன். இதை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு இதையெல்லாம் தூக்கி கொண்டு போய் எரித்து சாம்பல் ஆக்கி இவைகளெல்லாம் நொறுக்கி போட்டு ஜீவனுள்ள தேவன் இவர் ஒருவரே, நாம் ஆராதிக்க வேண்டிய தேவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் எங்கேயா வந்தது இவனுக்கு இப்படிப்பட்ட புத்தின்னு கேட்கறான். எல்லாம் சில பேர் பட்டாதான் திருந்துவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, பட்டாதான் திருந்துவாங்க. சில பேர் எவ்வளவுதான் சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. எவ்வளவு புத்திமதியை சொன்னார் ஆண்டவர், தீர்க்கதரிசிகளை கொண்டு எவ்வளவு புத்திமதி சொன்னார். அதுக்கு என்ன பண்ண, செவி சாய்க்கல. வெங்கல சங்கிலினால் ஈட்டும் போய் அவனை நெருக்கப்படும் போதுதான் அந்த அதிகாரத்துடைய அருமையா அவனுக்கு தெரியுது. நம்ம ஒரு ராஜா இந்த தேசத்துல நம்மளை சிறைப்பிடித்து கொண்டு வந்து நம்மளை சித்திரவதைப்படுத்துறாங்களே, இந்த அதிகாரம் நமக்குள்ள இருந்த இவ்வளவு நாள் நமக்கு தெரியாத போச்சே. நமக்கு ஒரு தெய்வம் நம்மளை உணர்த்தினாரே, அவரை கூப்பிட்டு பார்க்கலாம் சொல்லி கூப்பிட்டு பார்த்தா அவர் கூப்பிட்ட உடனே வந்து அவனுக்கு உடனே அவனை ரட்சித்து விடுதலை ஆக்கினதை அவன் உணர்ந்து எங்க வந்தான், நகரத்துக்குள்ள வந்த உடனே எல்லாவற்றையும் சுத்திகரிச்சான். எல்லா விக்கிர தோப்புகளை எல்லாம் இடித்து போட்டு எல்லாவற்றையும் என்ன பண்ணானா, தகர்த்து போட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்று சொன்னான். அப்படி இருக்கணும். அவன் தன்னை தாழ்த்த ஆரம்பிச்சுட்டான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இவன் ராஜா சொல்றது செய்யணும். எங்கெங்கெல்லாம் ரோட்டு மேல எங்கெல்லாம் கோயில் இருந்தோ எல்லாத்தையும் இடிக்க ஆரம்பிச்சுட்டான். இது வரைக்கும் ரோட்டு மேலாம் கோயிலும் சிலைகளும் இருந்தது, எல்லாத்தையும் தகர்த்து போட்டு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதையெல்லாம் சுத்திகரிக்கணும் சொல்லி எல்லா பட்டணங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ பட்டணங்களிலும் கிராமங்களிலும் காம்பவுண்டு வாழெல்லாம் எங்கெங்க இருக்குதோ பட்டணத்தை சுத்திலும் இருக்கிறதெல்லாம் இடித்து போட்டு என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, ஆகிலும் ஜனங்கள் இன்னும் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள் என்றாலும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கென்றே அப்படி செய்தார்கள். அப்புறம் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னா மனேசே மற்ற எல்லாம் செய்தார்கள். அவனுடைய 19ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. மனேசே விண்ணப்பம் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதற்கு முன்னே பண்ணின அவனுடைய எல்லா பாவமும் துரோகமும் மேடைகளை கட்டி விக்கிரக தோப்புகளையும் சிலைகளையும் ஸ்தாபித்த இடங்களுக்கு ஓசையாவின் பிரந்தயத்தில் எழுதியிருக்கிறது. மனாசே தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு அவனை அவன் வீட்டிலே அடக்கம் பண்ணினார்கள். அதெல்லாம் வேண்டாம், அது வேண்டாம். ஸ்தாபித்த இடங்களிலே என்ன பண்ணாங்களாம், எழுதியிருக்கிறது. எங்க எழுதிருக்குது, பிரம்மந்தத்திலே எழுதியிருக்கிறது என்று சொல்லப்படுது. அப்ப இவன் எப்படி ஆனான், அப்படியே வேற மனுஷனா மாறிட்டான். தன்னை தாழ்த்தினான், ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் வந்து அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தான். அப்ப நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம் துணிகரமாவோ ஏதோ ஒரு காரியத்துல நம்ம செய்வோம் என்று சொன்னால் உங்களை நீங்கள் என்ன பண்ணணுமா, சுத்திகரிப்பதுக்கு தேவன் கையிலே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை சுத்திகரித்து ஒரு புதிய மனுஷனாய் மாற்றி மறுபடியும் உங்களை உயர்த்துவார். உங்களை என்ன பண்ணுவாரு, தன்னை தாழ்த்துகிறவனே தேவன் உயர்த்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப எப்படி தாழ்த்தணும், 2 நாளாகும் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. 2:4-7:14 படிங்க. 2 நாளாகமும் 7:14 படிங்க. கடைசி வசனம் படிச்சு முடிச்சிடலாம். படிங்க. படிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். யார் நாமம் தரிக்கப்பட்டவங்க? என் நாமம் தரிக்கப்பட்ட, தேவனுடைய நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. எதை தாழ்த்தணுமா? தங்களை தாழ்த்தணும். வரும்போது தங்கத்தை ஏத்துனுவாங்க, வெள்ளியை ஏத்துனுவாங்க,
அப்பதான் உங்க ஜெபம் கேட்கப்படும் சொல்லி ஆண்டவர் சொல்லலை. எதை எடுத்துன்னு வர சொல்லிக்கிறாரு? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். பொன்னையோ வெள்ளியோ எடுத்துன்னு வந்து ஆலயத்துல கொட்டுங்கன்னு சொல்லல ஆண்டவர். உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினால் என்ன நடக்குமா? தேவன் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி அப்புறம் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். எதை விட்டு திரும்பணுமா? பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப கற்றுக்கொள்ளுங்கள். திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமா, எதை கொடுப்பாராம்? சேமத்தை கொடுப்பார். உங்கள் தேசத்துல சேமம் கிடைக்கணும். இந்த அலமாதி கிராமம் முழுவதும் நல்லா சீரமைக்கப்படணும். அலமாதி முழுவதும் நல்ல ஒரு வில்லேஜா இருக்கணும்னு சொல்லி நீங்க விரும்பினீங்கன்னா உங்களை தாழ்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார். இந்த அலமாதியில நல்ல ஒரு அதிகாரியை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. அலமாதி முழுவதும் மக்களை நேசிக்கக்கூடிய மனுஷன் எங்களுக்கு வரணும். நல்லதை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் எங்களுக்கு வரணும். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆட்களை கொடுங்க. சுயநலமாய் அவங்களுக்காக ஆட்சி செய்கிறவர்கள் வர வேண்டாம். மக்களுக்கு செய்கிற ஒரு பிரதிநிதி எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. அதை நாங்கள் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நாங்கள் கேட்கிறோம். இந்த அலமாதி முழுவதும் சேமத்துக்குள்ள நல்ல சேமத்தை காணணும். எல்லா இடங்களிலும் ரோடுகள் போடணும். எல்லா இடங்களிலும் லைட்டுகள் எரியணும். முழுவதும் நல்ல வசதிகள் உண்டாகணும். ஹாஸ்பிட்டல் வசதி, எல்லா வசதிகளும் நமக்கு கிடைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கணும்னா ஒரு நல்ல அதிகாரி நமக்கு வேண்டும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே தங்களை தாழ்த்தி உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தேவனுக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் சொல்றாரு என்ன நடக்கும் என்று சொன்னார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எதுக்கு சேமத்தை கொடுப்பாராம்? சேமம் என்று சொன்னால் நல்லதை செய்வேன். நல்ல தேசம் நல்லா இருக்கணும்னா அலமாதி நல்லா இருக்கணும். நம்ம தமிழ்நாடு முழுவதும் நல்லா இருக்கணும். அப்ப நல்லா இருக்கணும். உங்களை தாழ்த்தி நீங்க ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கொண்டு வரணும் அதை கொண்டு வரணும் கத்த சொல்லலை. இதை எடுத்துக்கணும் வாங்க அதை எடுத்துக்கணும் வாங்க உங்களை பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை தாழ்த்தி உங்க இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீங்களோ அந்த அன்பு கூறுகிற அந்த ஜெபம் கேட்கப்படும். தாழ்த்துனா வேற ஒண்ணும் இல்லை, தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றீங்களோ அந்த ஜெபம் கேட்கப்பட்டு கண்டிப்பா இந்த அலமாதி சீரமைக்கப்படும். இந்த அலமாதி முழுவதும் எல்லா இடங்களிலும் ரோடுகள் போடுவதற்கு ஒரு அதிகாரி வருவாங்க. நான் பல வருஷமா நான் ஆண்டவரே இந்த தெருவில் ரோடு போடணும் ஆண்டவரே, சீக்கிரம் போடுறதுக்கு நான் கேட்குறேன், சீரமைக்கப்படணும் ஆண்டவரே. யாராவது ஒரு அதிகாரிக்கல்ல தயவு கொடுத்து அதை செய்யுங்கன்னு எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் அது போட வச்சிட்டாரு. அது பாதியிலே நின்று கண்டது பாருங்க. அந்த ரோடு இந்த பக்கம் போட்டாங்களே, இந்த பிளாட் கட் என்ன போட்டுக்கிறாங்க, அந்த ரோடு ஆண்டவரே பாதியிலே நிற்குது. ரோடே ஒரு சீர்குலைந்து போயிருக்கிறது. அதையும் போடுறதுக்கு ஒரு அதிகாரி ஏற்பண்ணுங்கன்னா பாருங்க நடந்துச்சு பாருங்க. இதை ஏதோ நம்ம நினைக்கிறோம், கத்த செய்யறாரு. இன்னும் இருக்கிற பகுதியெல்லாம் சீரமைக்கப்படணும். அலமாதி முழுவதும் நல்லா இருக்கணும். பாருங்க, நம்ம வாழ்கிற தேசம் சேமமா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறையில்லாம இந்த தேசம் செழிப்பா இருக்கணும்னா உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்கள் அலமாதி கிராமம் முழுவதும் எல்லாம் இருக்கணும். ஆண்டவர் செழிப்பா இருக்கணும். நல்ல அதிகாரிகளை ஏற்படுத்துங்க என்று நீங்கள் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பாக ஜெபத்துக்கு பதில் கொடுத்து சேமத்தை உண்டாக்குவார். பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு உங்கள் ஜெபத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்தை நான் நன்றாய் ஏற்படுத்த வேண்டது. அப்ப அதிகாரிகள் நல்ல அதிகாரி வரணுமா வரக்கூடாதா? அதை உங்க கையில தான் இருக்குது. நீங்க நானும் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை செய்வார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை துதித்து ஆராதனை செய்து உம்மை மகிமைப்படுத்தினோம் அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் ஆண்டவரே உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்படுகிற ஆண்டவரே. தன்னை உயர்த்துகிறவனுக்கு ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். அப்பா உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் மனசேவை குறித்து நாங்கள் பார்த்தோம். அவன் எந்த அளவுக்கு தானே ஆண்டவரே பெருமை உள்ளவனாய் இருந்தான். அவன் ஆண்டவரே இருமாப்பு உள்ளவனாய் இருந்தான். ஆண்டவரே அப்படிப்பட்டவனை என் தேவன் தாமே ஆண்டவரே அவன் தாழ்த்தவில்லை என்று சொல்லி நீர் ஆண்டவரே வேதனைப்படும் போது அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க. ஆனால் அவன் ஆண்டவரே
தன்னை தாழ்த்துகிற அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததுனால அவன் தன்னை தாழ்த்தி மறுபடியும் ஆண்டவரே நகரத்துக்கு வந்து ஆண்டவரே நகரத்தை முழுவதும் சுத்திகரித்து எல்லா சிலைகளையும் விக்கிரகங்களெல்லாம் இடித்து போட்டு ஆண்டவரே ஆலயம் முழுவதும் பரிசுத்தமத்துக்குள்ளே கொண்டு நடத்தினான் என்று நாங்கள் பார்க்கும்போது எங்களையும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் வீடுகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாங்கள் செய்கிற வேலை ஸ்தலங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும், எங்கள் மூலமாய் அநேக காரியங்கள் ஆண்டவரை நடப்பதற்கு எங்களையும் நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை இன்னும் பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துங்க, உம்முடைய நீதிக்குள்ளே நடத்துங்க, எங்களை முழுமையாய் தருகிறோம் ஆண்டவரே. எங்களை கொண்டு உம்முடைய தேசத்தை ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும், உம்முடைய நாமம் அடையட்டும், உம்முடைய நாமம் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் சபையார் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். ஒருவர் கை கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே நம்மளை தாழ்த்துவோம் என்று சொல்லுங்க.